என்னங்க இவ்வளோ பெரிய கூடைய வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து வந்தாலே அவங்க சும்மா வரமாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு வீட்ல செய்வாங்க. இல்லாட்டி கடையில வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இந்த தடவை செஞ்சது தான் பொடி வகைகள். என் பையன் பார்த்தீங்கன்னா, அம்மம்மா பொடி வேணும்னு கேட்டுட்டான். பேரன் பொடி கேட்டா சும்மாவா இருப்பாங்க? அத்தனை வகை இட்லி பொடி வகை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதோட சம்மர் இல்லையா? வத்தலும் ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நமக்கு இந்த வடகம், வத்தல்லாம் செய்ய தெரியாதுங்க. இந்த மாரி அம்மா செஞ்சு குடுத்தா தான் உண்டு. இதில நம்ம சிம்பா குட்டி வந்து கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, அவளுக்கு ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்த்தா, உடனே எங்க அம்மா இரு உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவ போலங்க. அவளுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் ஒவ்வொரு பொடியும் வத்தல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம என்னென்ன பொடி, என்னென்ன குடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? ஜவ்வரிசி வத்தல், வெங்காய வத்தல், பூண்டு வத்தல், பீட்ரூட் வத்தல், அப்புறம் கத்திரிக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் இந்த மாரி நெறைய எடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு மாங்காவும் பறிச்சுட்டு வந்தாங்க. நெறைய மாங்காய் காய்ச்சிருந்தா பறிக்க ஆள் இல்ல. அதில முன்னாடி இருந்த ஒரு மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கருவடகம் என்னோட பொக்கிஷன்னே சொல்லலாங்க. மீன் குழம்புக்கு செம்ம சூப்பரா இருக்கும் தாளிச்சா. மீன் குழம்புக்கு மட்டும் இல்ல, சாம்பாருக்குமே. போன டைம் எங்க அத்தை குடுத்தாங்க. அந்த ஒரு உருண்டை இன்னும் பொக்கிஷம் மாரி வச்சிருக்கேன். அதுக்குள்ள எங்க அம்மா போட்டாங்க. வடகத்தில துவையல் அரைச்சா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. புளி சாதத்துக்கு சூப்பர் தொட்டுக்கன்னே சொல்லலாம். எல்லா பருப்பும் போட்டு இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்காய் பொடி, முருங்கைக்கீரை பொடி, பூண்டு பொடி. இந்த முருங்கைக்காய் காய் பொடி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சாம்பார் வைக்கும்போது முருங்கைக்காய் கிடைக்காது இல்லையா? அப்போ இந்த ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்குங்க சாம்பார். இது எல்லா பொடியும் ஒரே மாரி இருக்காது. டேஸ்ட் வேறு வேற மாரி இருக்கும். அதோட சாம்பார் தூளும் குடுத்தாங்க. தேங்காய் போட ஆள் வரல. அதனால வீட்ல இருந்த தேங்காய் மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் அவங்களால ஒரே நாள்ல செய்ய முடியாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒண்ணு ஒண்ணு செஞ்சிருக்காங்க. அவங்களோட தொடர்ந்தெல்லாம் வேலை பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்க சந்தோஷமா குடுத்தாங்க பார்த்தீங்களா, அத தான் நம்ம ஏத்துக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் சரி, நெறையா இருந்தாலும் சரிங்க. உங்க அம்மா உங்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கடையில வாங்க முடியுங்க. இருந்தாலும் அம்மா கையில செஞ்சு அந்த பக்குவமா குடுக்கறதாங்க இதில ஸ்பெஷலே. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக்க மட்டும் தட்டிடுங்க. தேங்க் யூ.